ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு அதிசாரம் எப்போ வருது அப்படின்னா 17/10/2025 7/12/2025 வரைக்கும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு அதிசாரமாக வராரு. 1.5 மாதம் தான் கரெக்டாக. இது வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி, சரிங்களா? அதனால் 1.5 மாத காலகட்டம் மட்டும்தான் அதிசாரமாக குரு வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதிக்கு மேலே குரு வக்ரமாகி கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு மறுபடியும் போயிடுவார். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 7ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்புங்க. இவ்வளோ நாளாக வந்து குரு 6ல் இருந்து மறைஞ்சிருந்தார். இப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்கக்கூடிய இடம் எது தெரியுங்களா? 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 11ஆம் இடம்னா என்னங்க? லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் தான் சகல விதமான முயற்சிகளும் ஜெயஸ்தானம். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றி, சிறு சிறு வெற்றிகளை குறிக்கக்கூடியது 3ஆம் இடம். நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸ் எல்லாம் எந்த லெவலில் பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். குரு 9ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையை எதை பார்க்குறாரு? அந்த இடத்த பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. ஆசை அபிலாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமைய போகுது. நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நினச்சிங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள். ஒரு ஜாக்பாட் காலம் தான் இந்த 1.5 மாதம். வந்து நீங்கள் விரும்பின எல்லா விஷயமும் மனமகிழ்ச்சியோடு இருக்கும். ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குரு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு நல்லா அமையுங்க. ஏற்கனவே பார்ட்னர் கூட இருந்த பிரச்சனை எல்லாம் மாறி நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எவ்வளோ மன வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, திரும்ப நீங்கள் தொழிலுக்காக ஒரு பார்ட்னரை தேடணும்னு அவசியம் இல்லை. தானாகவே தேடி வரக்கூடியான அமைப்புகள். ஏற்கனவே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் உங்களுக்கு மாறிடும். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைமு. குருபலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே தொழில் மூலிமா வருமானங்களில் ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா குரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, நல்ல லாபங்கள். அதாவது நீங்கள் 100 ரூபாய் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு லாபத்தை, 1000 ரூபாயாக வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி 10 மடங்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மடங்கு 100 மடங்குன்னு அப்படி கிடச்சிரும் உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் தான் நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் புதுசாக தொழிலும் தொடங்கலாம், தொழில் ரீதியாக நல்ல லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய மூமெண்ட் ஆகும் உங்களுக்கு. புதுசாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதனால் பிஸ்னஸை சில பேருக்கு மாற்றக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு வந்து பிரான்ச் போடுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழிலுக்காக ஒரு இடத்தையோ அல்லது வந்து வேறு ஒரு பிளேஸ்க்கோ மாற்றுறது, ஒரு சிலருக்குலாம் தொழிலையே மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த குருபலம் உங்களுக்கு கொடுத்துரும். இதுக்கு அடுத்தது வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க. நீங்கள் நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இவ்வளோ நாளாக அங்கீகாரமே கிடச்சிருக்காது. என்னடா அது ஓடா உழைச்சி போகிறேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைப்பீங்க. அதுக்கு காரணம் குரு 6ல் இருந்திருப்பார். அதனால் 6ல் இருந்த குரு எதுவுமே கொடுக்க மாட்டார். ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது இந்த 1.5 மாதத்தில். ஒருவேளை குரு வந்து உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வராரா என்னன்னு தெரியல. இந்த 1.5 மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு அவர் திரும்ப போயிடுறாரு. ஆனால் நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகர ராசிக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் உச்சமாகி உச்சப்பறவையோடு உங்கள் ராசியை பார்க்குறாருல்ல, இது ஒரு நல்ல பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன்ஸு, அதாவது நீங்கள் வந்து எந்த ஜாபில் வேணால் இருங்க, உங்களுக்கு முன்னாடி சீனியர் இருப்பாங்க. ஆனால் இந்த குரு பார்க்குறதுனால என்னென்னா ஒரு 3ஆவது இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க, 4ஆவது இடத்துல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் ஒருத்தர் இறந்துருவார், இன்னொருத்தர் வேலையை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவார், ஒருத்தர் அலிகேஷனில் போயிடுவார். இந்த மாதிரி எல்லாமே போய் கடைசியில் அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்துக்க, அட எனக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு எப்படா கிடச்சிது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு குரு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதுதான் வந்து நல்ல ஒரு பேரதிர்ஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன். அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் உத்தியோகத்திற்கு செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது.
இருக்குது. நீங்கள் கரெக்டாக இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு விரும்புகிறவங்களுக்குலாம் இந்த டைமில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கிடச்சிரும். ஐடி ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து சூப்பரான டைம். குரு 3ஆம் இடத்தை பார்க்குறது. அதனால் தகவல் தொடர்பு சார்ந்தவங்க, ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுக்கு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால முயற்சி ஸ்தானம். நீங்கள் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் இவ்வளோ நாளாக அது சக்ஸஸ் ஆகிருக்காது. இந்த டைமில் எடுங்க, குரு பார்க்குறாரு. அப்போது நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல பலாபலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். கை மேலேயே வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் இருக்குது. 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரனா அல்லது சகோதரி வழி ஆதரவுகள். அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இளைய சகோதரன் சகோதரி வழி, மொத்தத்தில் சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள். ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து மாறி சுமூகமான உறவுகள் ஏற்பட்டு அவங்க கூடயே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள், அவங்க வழியே ஆதரவுகளும் ஆதாயங்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதெல்லாம் நீங்களும் ஏற்படுத்திக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. பொதுவாகவே மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பராக இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கனால கணவன் வழி ஆதாயம் உறுதியாக உண்டு. இவ்வளோ நாளாக உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பேச்சை கேட்கலன்னா கூட இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண் அசைச்சாலே போதும், அவர் உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி அமைப்புகள்லாம் குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயங்கள் இந்த டைமில் உங்களை நீங்கள் என்ன டெவலப் பண்ணிக்கலான்னு யோசிங்க. இந்த 1.5 மாத காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். குரு திசை யாருக்காவது நடக்குது அப்படின்னா 7ல் குரு வந்திருக்கனால வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் நல்லா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் இது மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே ஒரு சிம்பிளாக உங்களுக்காக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது சக்ஸஸ் ஆயிரும். இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா கிரக நிலைகளும் நல்லா இருக்குது, குருவும் உச்சம் பெறுறாரு. அதனால் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்கள், சூப்பராக வந்துடுவீங்க. நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பாக இது இருக்குது. 11ல் குரு பார்க்குறாரு, லாபஸ்தானம். அதாவது 11ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. கொள்ளை லாபம் சொல்லக்கூடிய இடம்லாம் 11. நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே நடக்கணும் அப்படின்னா 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். உங்களுக்கு 11 குரு பார்க்குது, அப்புறம் என்னங்க, அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணுங்கள். அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். முன்பை விட வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தாரோட இந்த ஒற்றுமைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு பெரிய லெவலில் பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு கிடைக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் தட்டி போயிட்டே இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரான டைமு. பொதுவாகவே குரு 7ஆம் இடத்துல வந்திருக்க மகர ராசிக்கு வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும். மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ஒரு ஜாக்பாட்டான காலம். இந்த 1.5 மாதத்தில் நீங்கள் ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் இடத்தை வந்து ஒரு கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு குருவோடைய பார்வை இருக்கும்போது மிகப்பெரிய லெவலில் அது யோகம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருப்பீங்க. அந்த லெவலில் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வெளிநாட்டுக்கு போய் அது மூலிமா உங்களோட கலை நிகழ்ச்சிகளை நடத்துறது, நல்ல வருமானம் பார்க்குறது, ஆதாயம், பேர், புகழ், தொட்டதெல்லாம் சக்ஸஸ். எங்கே பார்த்தாலும் உங்களுடைய பேர், மக்களுடைய ஆதரவுகள், பாராட்டுகள், அங்கீகாரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு காசு பணத்தை விட மக்களுடைய அன்பும் ஆதரவும் கைத்தட்டும் தான் பெருசு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன எஃபர்ட்ஸ் போட்டிங்களோ அது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு சூப்பரான டைமு. நீங்கள் வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்ருப்பீங்க, நம்ம சொந்த ஊரில் ஒரு பணி நமக்கு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய விருப்பப்படியே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, அதே மாதிரி நல்ல இடத்துல வேலை பார்க்குறது, நல்ல இன்கம் வர்றது, நிறையா வழி. அதாவது கவர்மெண்ட் வேலை பார்த்துட்ருப்பீங்க ஆனால் இன்கம் ஆஃப் சோர்ஸு பல வகைகளில் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு உயர் அதிகாரி பார்த்து உங்களை பாராட்டி நல்ல இன்கம் வர இடத்துல தூக்கி போடுறது, அது மூலிமா நல்ல சந்தோஷமாக இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூரணமான அனுகிரகம் இருக்கனால ஆயுள் இதெல்லாம் நல்லா இருக்குது. திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்க.
மகர ராசிக்காரங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெறாரு. அதனால திருமண பிராப்தம் இருக்குது. திருமணத்தில் திடீர் திருமணம் அப்படிங்கிறனால இந்த மகர ராசிக்கு வரப்போகுது. எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி குருபலம் இருக்கனால திடீர் திருமணம் யோகம் அப்படிங்கிறது நம்பர் 1ல் மகர ராசி தான் இருக்குது. அதனால் திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு. இதுக்கு அடுத்தது வந்து அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிகப்பெரிய லெவலில் யோகக்காரங்களாக மாற போகிறீங்க. கட்சியுடைய தலைமையிடம் பாராட்டி உங்களுக்கு ஒரு பொறுப்பு, உங்களை நம்பி ஒரு சில விஷயங்கள்லாம் ஒப்படைக்கிறது, ஒரு டீமை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் மக்களோட சப்போர்ட் கிடைக்கும். உங்கள் மேலே இருந்த நெகட்டிவெல்லாம் போய் பாசிட்டிவாக மாறும். மீடியாவோட சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து வீடியோவில் எக்ஸ்போஸ் ஆகுங்க, சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகுங்க. மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால பெரிய லெவலில் அதே மாதிரி சக்ஸஸ் ஆகிறது, போட்டிகள்லாம் ஜெயிக்கிறது, இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு வந்து சகல விதமான சௌபாக்கியங்களும் உண்டு. நினச்ச காரியங்களில் சக்ஸஸ், எதை தொட்டாலும் வெற்றி, காசு பணம் பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பாகப்பிரிவினை, உங்களுக்கு உண்டான ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகளாகி இவ்வளோ நாள் வராமல் இருந்தால் கூட அந்த பாகப்பிரிவினையில் இந்த டைமில் வரதுக்கு உண்டான அமைப்புகள், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்களில் சக்ஸஸ் ஆகிறது, உங்கள் பேரில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே பொருளாதாரமும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் நல்ல சுமூகமாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, மாறி சுமூகமான ஒரு உறவுகள், நல்ல ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு அதிசாரம் எப்போ அப்படின்னா 17/10/2025 இருந்து 7/12/2025 வரைக்கும் வந்து இந்த குரு அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வராரு. இது வந்து 1.5 மாத காலகட்டம் தான். இது வந்து நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி தான். ஸோ அதனால் அதுக்கப்புறம் குரு வந்து வக்ரகதியாகி கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு மறுபடியும் போயிடுவார். இந்த 1.5 மாத காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வழக்கம் போல தான். இந்த கும்பராசிக்கு மட்டும் எனக்கு பலன் சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், நான் வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு அதாவது என்ன பிரச்சனைகளை நீங்கள் கையாளணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னால் ஒரே ஒரு கும்பராசிக்காரங்க நல்லா இருந்தால் அது எனக்கு மிகப்பெரிய லெவலில் ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார், அப்புறம் 7.5 சனி இருக்குது. இப்போது குருவோடைய பார்வை இருந்து உங்களைய கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கோம். இப்போ குருவோடைய பார்வையும் 6ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. குரு 6ல் போய் மறைகிறார். அப்போ குருவோடைய அனுகிரகம் இல்லை. அப்போது இந்த 1.5 மாதம் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். கஷ்டமாக தான் இருக்குது. கும்பராசி நேர்களை நினச்சி உங்களுக்காக கட்டாயம் நான் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவேன். பொதுவாகவே இந்த 1.5 மாதம் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும். குரு 6ஆம் இடத்துக்கு இருக்கார். குருவோடைய பார்வை இல்லை அப்படிங்கும்போது இப்போது யாராவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஏன் குரு பார்வை ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, நம்மளை ஒருத்தங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னாலே நம்ம வந்து எப்போவுமே ஒரு கான்சியஸாக தான் இருப்போம். அதே மாதிரி தான் இப்போது உங்களை வந்து ஒருத்தன் அடிக்க வரான்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் பார்த்து நான் உங்களை வந்து இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்ககிட்ட நகை திருட வரான், இந்த மாதிரி ஒரு திருடன் வரான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு போலீஸ் பார்வையோ அல்லது வேறு மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவன் திருடாமல் ஓடிடுவான். யாரும் இல்லை, யாரும் பார்க்கலைன்னா தான் அந்த இன்சிடெண்ட்டே நடக்கும். அதே மாதிரி குருவோடைய பார்வை இருக்கும்போது தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும். கஷ்டம் இருக்கும், ஆனால் பெரிய லெவலில் கஷ்டம் வராது. அதை சமாளிக்கக்கூடிய லெவலில் கஷ்டம் வரும். ஆனால் இந்த குரு பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டத்தை சமாளிக்கிறது சிரமமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கும்போது அதோடைய மகிழ்ச்சிங்க வேறு. அதனால் கொஞ்சம் வந்து இந்த 1 மாத காலம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் நல்ல நாலேஜான நபர்கள் தான் வந்து கும்பராசிக்காரங்க. ஆனால் இப்போ கூடுதலாக கவனமாக இருக்கணும். அதாவது நமக்கு கெட்ட காலகட்டங்களில் நம்மளுடைய அறிவு, அதாவது மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க மாட்டோம். அது மூளைக்கு போய் சேராத என்னன்னு தெரியல, நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கக்கூடிய அந்த இதுலேயே டக்குன்னு ஒரு முடிவெடுப்பீங்க. இந்த 1.5 மாத காலகட்டம் ஒரு இம்மிடியட்டான நீங்கள் செயலை செய்யணும்.
முக்கியமான முடிவு எடுத்தே ஆகணும்னா அதை 4 பேரை கூப்பிட்டு வச்சு அதை ஒரு முடிவாக எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டேயோ அல்லது உங்களுக்குன்னு நலம் விரும்பிகள் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டு அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. எப்போவுமே இந்த காரியத்தை நம்ம செய்யும்போது அதுக்கு என்ன நெகட்டிவான நமக்கு இம்பேக்ட் வருது அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. பாசிட்டிவாக வரதுல பிரச்சனையே இல்லை, அதை நம்ம எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணிக்குவோம். ஆனால் நெகட்டிவாக வரது மட்டும் பெரிய லெவலில் நமக்கு பிரச்சனை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பொதுவாகவே குருவோடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. பண ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. குரு 6ல் இருந்தாலுங்க இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கம்மி பண்ணுவார். ஏன்னா குரு எங்கே வராரோ அந்த இடத்த கொஞ்சம் இது பண்ணுவார். அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடனால் பிரச்சனையாக இருக்குது, என்னால் ரொம்ப மூச்சே விட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ண போகிறாரு, சால்வ் பண்ண போகிறாரு. குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அது இல்லாமல் உங்களுக்கு 10 பார்க்குறாரு. தொழில் ரீதியாக நல்ல வருமானம் வரப்போகுதுங்க. தொழில் நல்ல முன்னேற்றம். உங்களுடைய கோபங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், உங்களுக்கு ஆத்திரம் வரும்ல அதெல்லாம் தூக்கிட்டு போய் அப்படியே உங்கள் தொழிலில் போட்டுருங்க. தொழிலை காமிங்க. இரவும் பகலுமா வேலை பண்ணுங்க. கட்டாயம் நிறைய காசு பணத்தை அள்ள முடியும். அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு பிரான்ச் போடுறது, அதே மாதிரி தொழிலுக்காக வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் குரு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே மாதிரி உத்தியோக ரீதியாக இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைமு. நல்ல ப்ரொமோஷன் வர்றது. ஆனால் உங்களை வந்து ப்ரொமோட் பண்ண விடாமல் சில ஆட்கள் வந்து பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆஞ்சநேய வழிபாடு கட்டாயம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கண் முன்னாடி வந்து ஆஞ்சநேயர் நிறுத்திடுவார். அதனால் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள், காளி வழிபாடு பண்ணுங்கள். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன் வந்து ஆஞ்சநேயர் அப்படின்னா உங்களுக்கு சனியோடைய தாக்கம் இன்னும் பரிபூரணமாக போகலை. அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை. இதுக்கடுத்தது உங்களுடைய ராசியிலே ராகு இருக்காரா, அதனால் வந்து சனிக்கிழமை ராகு காலம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. இந்த 1.5 மணி நேரத்தில் காளியை நினச்சி 2 தீபம் போடுங்க, நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. உங்களுக்கு எதிரிகள் எவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாலும் சரி, எதிரினா மனித ரூபத்திலையும் இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ரூபத்திலையும் இருக்கலாம். என்னென்னா நம்மளுடைய தடை நமக்கு ஒரு எதிரி தான். நம்ம செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிற ஒரு சோம்பல் நமக்கு எதிரி தான். நமக்கு வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு எந்த விஷயம் தடையாக இருக்கோ அது எதுவாக இருந்தாலும் சரி, மனித ரூபத்திலையாக இருந்தாலும் சரி, வேறு ரூபத்திலையாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே எதிரிகள் தான். நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் எதிரி தான். ஸோ அதனால் அந்த விஷயங்களெல்லாம் அழிக்கிறதுக்குன்னே இருக்கக்கூடியவ தான் வந்து காளி, மகா காளின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவங்களாம் தவிடு பொடியாக்கிடுவா இந்த காளி. அதனால் அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், தொழில் மூலிமா நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், இது எல்லாமே இருக்குது. அதனால் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நிரந்தரமான வருமானங்கள் வரக்கூடியது, நிறைய புது புது ஆர்டர் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு உண்டானது, தொழிலில் மறுபடியும் முதலீடு போடுறது, புதுசாக ஒரு தொழிலை தொடங்குறது, தொழில் தொடங்குறதுக்காக கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி குரு 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால, அதாவது சுப விரயம் ஒன்று இருக்குது. அதனால் வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கே உங்களுக்கு கடன் கிடைக்கும். தொழிலுக்காக வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் இதெல்லாமே இருக்குது. தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் உறுதியாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஃபீல்டு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரின் போய் வேலை செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து ரொம்ப நல்ல டைமு. ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஃபாரினில் இருக்கவங்களாம் இங்கே வரீங்க, இந்தியாவுக்கு வந்துடுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அமெரிக்காவில் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை, வேறு எந்த கண்ட்ரியில் நமக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூரோப் கண்ட்ரிஸ்க்கு போகிறதுக்கு உண்டானது, அதே மாதிரி வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிறதுக்கு உண்டானது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குரு 12ல் இருக்கனால வெளிநாடு வெளிமாநிலம் கட்டாயம் நீங்கள் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இருக்குது. நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டானது. உத்தியோகத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட், ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குது 6லேருந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டு, நீங்கள் உங்களை பாராட்டி காசு கொடுக்கறதுக்கு உண்டானது, உயர் அதிகாரி
அதிகாரிகளுடைய அங்கீகாரமும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும், பாராட்டுகளும் கிடைக்கும், நல்ல ப்ரொமோஷன்களும் கிடைக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான டைமு. நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால 6லேருந்து அப்போ மருத்துவ விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் சின்ன விஷயத்தோடு நீங்கள் வந்து போயிடணும். அதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசிச்சிங்கன்னா 1000 ரூபாய் 500 போய் முடிஞ்சிடும். இல்லை அது வந்து லட்சக்கணக்கில் கொண்டு போய் விட்டுறாதீங்க. அதனால் ஹெல்த் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது நல்லதுங்க. இதுக்கு அடுத்தது குடும்பத்திற்கிடையே வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கும்பராசியில் ஆணாக இருந்தால் சரி, கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்டோடு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்துல இருக்கனால 12ஆம் இடத்தை பார்க்குறதுனாலையும் பேச்சுவார்த்தைகள் அது வந்து ஒரு உறவை கெடுத்துடக்கூடாது, ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விட்டுறக்கூடாது. இந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்தெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய உறவுகள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நிறுத்தி நிதானமாக கடைபிடிக்கணும். முக்கியமாக சதய நட்சத்திரக்காரங்க அதனால் உங்களுடைய விஷயங்களில் ஒவ்வொருத்தரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கடைபிடிச்சாதான் ரொம்ப ரொம்ப நல்லது. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. அது வந்து நல்லதாக கெட்டதான்னு உங்கள் கையில் தான் இருக்குது. குரு 6ல் இருக்கிறது நல்லது கிடையாது. அப்போ உறவுகள்கிட்ட அனுசரித்து போனால் மட்டும்தான் வாழ்க்கை. எடுத்தோம் கவுத்தோங்கிறத பேசுகிறத இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் அமைதியாக போயிருங்க, அதான் நல்லது. இதுக்கு அடுத்தது வந்து கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது, வெளிநாட்டில் போய் உங்களுடைய ஃபங்க்ஷனை நடத்துறது, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறது, இது மூலிமா நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் நல்ல அமைப்புகளாக இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய லெவலில் நான் யோகம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு 12ஆம் இடத்தை பார்க்குது, 10ஆம் இடத்தை பார்க்குது, குரு 10ஆம் இடத்தை பார்க்குது, 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல வளர்ச்சிகள் இது எல்லாமே இருக்குது. குருவோடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் பளிச்சுன்னு வெளியில் தெரிய முடியும். ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் காசு பணம் சம்பாதிக்கிறது, புது ஆட்களோட டைப் பண்ணுறது, அவங்க மூலிமா வந்து நல்ல வருமானங்கள், நிறைய தொடர்புகள், வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறது, நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மீடியா கிட்ட பேசும்போது, உங்களை பற்றி பேசும்போதோ இல்லை உங்கள் கட்சியை பற்றி பேசும்போதோ ரொம்ப கவனமாக பேசணும். குரு 6ல் மறைஞ்சிருக்கு, 2 பார்க்குது. அதனால் திடீர்னு கோவப்பட்டு பேசக்கூடாது. அதனால் சப்போர்ட் இழந்துடும். அது மாதிரி கட்சி தலைமையோடு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத யோசித்து செஞ்சனாலே போதுமானது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ட்டு கேஸு வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ரொம்ப நாளாகவே ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு, எனக்கு வரமாட்டேங்குது, அது இது ஃபேவராக வரலை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த டைமில் அந்த கேஸ் முடிஞ்சு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டானது. உங்கள் மேலே யார் கேஸ் போட்டிருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டானது. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு வந்து சாதகமாக அமைகிறதுக்கு உண்டான அமைப்புகள். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குல்ல, உங்களுடைய தாய்வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி கோர்ட்டு இந்த மாதிரி வழக்குகளில் சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வந்தால் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி அமைதியாக போகிறது நல்லது. திருமணம் ஆகுமான்னு கேட்டால் குரு 6க்கு வந்திருக்காரு. அதனால் திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த 1.5 மாத காலகட்டத்தில் இல்லை. 6ஆம் இடத்துக்கு இருக்கனால குருவோடைய அனுகிரகமும் வந்து இல்லாதனால புத்திர பாக்கியமும் பெருசாக உங்களுக்கு அந்த இடத்த 5ஆம் இடத்தையோ அல்லது 5ஓட இடத்துக்கோ எதுக்குமே வராதனால அதுவும் வந்து உங்களுக்கு இல்லை. பட் ஆனால் குரு வந்து இந்த இது வந்து 1.5 மாத காலகட்டம் தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கும்பராசிக்கு இருக்குது. 6ஆம் இடத்துக்கு வந்தாலுமே பொருளாதார வளர்ச்சி இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை குரு காப்பாற்றுவார். பொதுவான வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு மற்ற எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். எப்போவுமே குருவோடைய அனுகிரகம் இல்லாத போது, குருவோடைய பார்வை இல்லாத போது கவனத்தோட ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைங்கிறது எப்போவுமே இல்லை. அதே மாதிரி நிறைய பாசிட்டிவான பீப்புள்கிட்ட பழகுங்க, பாசிட்டிவாக இருங்க. உங்களை வந்து மட்டம் தட்டுறவங்க கிட்ட, நெகட்டிவாக இருக்கவங்க கிட்டலாம் தூர தள்ளிடுங்க. அவங்க வந்து உங்கள் மேலே பொறாமையாக சொல்கிறாங்கன்னு மனசில் நீங்கள் நினச்சிட்டு, அது எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் சரிங்க, அது எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களை ஒருத்தவங்க மட்டம் தட்டுறாங்கன்னா அவங்க கிட்டேருந்து நீங்கள் கேப் விட்டு இருக்கிறதா நல்லது. அதுதான் உங்களுக்கும் உங்களோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருத்து ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு
இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ அதிசாரமாக வராருன்னா 17/10/2025 7/12/2025 வரைக்கும் குரு வந்து அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வந்து வராரு. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாத காலகட்டம் தான் இந்த பலன். அதுக்கப்புறம் குரு வந்து அதிசாரத்துலேருந்து வக்ரகதியாக வந்து கடகராசிலேருந்து மீனராசிக்கே போயிடுவார். இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கார் இல்லையா, உங்கள் ராசியிலேயே ஜென்ம சனியாக இருக்கார். குருவோடைய பார்வை உங்கள் ராசிக்கு வந்து இவ்வளோ நாளாக 4ஆம் இடத்துல இருந்துச்சு, இப்போ 5ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. அப்போது சனியோடைய தாக்கம் உறுதியாக குறையும். அது இல்லாமல் வக்ரச்சனி மீனராசிக்காரங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இந்த ஜென்ம சனினால். எடுத்த எல்லா விஷயமும் ஊற்றிக்குது, ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ குருவோடைய பார்வை இருக்கனால இந்த சனியோடைய தாக்கம் உறுதியாக உங்களுக்கு குறையும். நான் சொல்லக்கூடிய வழிபாடை பண்ணிக்கோங்க, கால பைரவர் வழிபாடை பண்ணிக்கோங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த சனியோடைய தாக்கமே இருக்காது. இதுக்கு அடுத்தது குரு எங்கே பார்க்குறாருன்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இவ்வளோ நாளாக என்ன விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. குரு 5லேருந்து 9 பார்க்குறாரு, 11 பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. நல்ல யோகம், நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது மீன ராசிக்கு தான். ஏன்னா 5ல் வரக்கூடிய குரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. 5ஆம் இடம்ங்கிறது என்ன தெரியுங்களா, லக்ஷ்மி, பூரண லக்ஷ்மி ஸ்தானம். அது வந்து எந்த நெகட்டிவுமே இல்லாத ஒரு பிளேஸ் அப்படின்னா 5th பிளேஸ் தான், 5ஆம் இடம் தான். அங்கே குரு வந்து உச்சமாகிறாரு. குரு உச்சமாகி உச்ச பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போது குரு வந்து சனியை பார்க்கும்போது எப்போவுமே பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. தொழிலை நல்லா வளர்த்து விட்ருவார். சகல விதமான சௌபாக்கியங்களும் குரு கொடுத்துருவாருங்க. ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் மூலிமா நல்ல வளர்ச்சி. நீங்கள் தொழிலை எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும். லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம் வரும். நிறைய லாபத்தை அள்ளக்கூடிய டைம் தான் இந்த டைம் குரு பயிற்சி. அதனால் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அது பெரிய யோகமாக மாறுங்க. அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. மீன ராசிக்காரங்க நிறைய பேர் என்னென்னா தனக்கு கஷ்டம் வருது, அது 7.5 சனி மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் மோசமான தசாபுத்தி கூட இருக்கலாம்ல. கோச்சாரம் கட்டாயம் வந்து கோச்சாரத்தில் இந்த 7.5 சனி நான் நல்லது செய்யாது, அதை நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். ஆனால் அது மட்டும்தான் காரணம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இல்லைனா கூட இந்த கஷ்டங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குருவோடைய பார்வை வந்து கட்டாயம் இந்த 7.5 சனியோடைய பாதிப்புலேருந்து உங்களை நீக்கும். கோச்சாரத்தில் மட்டும்தான் நான் சொல்கிறது. உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி ஓடுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு பரிகாரத்தை சொல்கிறேன். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உறுதியாக உண்டு. தொழிலை நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு இது சூப்பரான யோகமான டைமு. தொழில் மூலிமா நல்ல லாபத்தை கொடுக்க போகிறாரு. ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்குது. இவ்வளோ நாள் தொழில் எப்படி இருந்தாலும் சரிங்க, இந்த டைம் வந்து ரொம்ப அமோகமாக இருக்க போகுது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு, ஐயோ நான் என் சொந்த ஊருக்கு போய் வேலை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, எப்படா என்னை அனுப்புவீங்க அப்படிலாம் ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான டைமு. ப்ரமோஷனோட இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடமாற்றம் எப்படி கிடைக்கும், உங்களுடைய விருப்பப்படி கிடைக்கும். ஏன்னா விருப்பஸ்தானம் 11, ஆசை அபிலாசைகள் 11, அது எல்லாத்தையும் குரு பார்க்குறாரு. நீங்கள் எங்கே போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்களோ அதே இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரானது. அதே மாதிரி லாட்ரி, புதையல், இந்த மாதிரி அமைப்புகள், திடீர்னு ஒரு லாட்ரி விழுந்துடும். இந்த மாதிரி ஒரு உழைக்காத வருமானம் திடீர்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கைகூடும். அதே மாதிரி தந்தை வழி ஆதாயம் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக நீங்கள் தொட்ட விஷயங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். இந்த டைமில் நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும். ஆசை அபிலாசைகள், உங்களுக்கு என்ன மனசுக்கு விருப்பமோ அது எல்லாமே நடக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும். நீங்கள் தெய்வ வழிபாடு, குருநாதர் வழிபாடெல்லாம் பண்ணி
பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கவங்களுக்கெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் இருக்குது. 5ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. குல தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த டைம் சூப்பரான டைமு. அதனால் உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி தெய்வ பலம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. இந்த டைமில் வந்து ஒரு நல்ல குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உபாசன தெய்வம் எடுங்க. மீனராசிக்காரங்களாம் வந்து 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் சம்மந்தப்படுறதுனால ஒரு தெய்வத்தை உபாசனை எடுத்திங்கன்னா அந்த தெய்வம் வாழ்நாள் ஃபுல்லாகவே உங்கள் கூட வந்து இருந்து துணை நிற்கும். உங்களுடைய கஷ்ட காலங்களில் கூட அது விலகி போகாமல் கைப்பிடிச்சி உங்களை காப்பாற்றும். கஷ்ட காலங்களில் கூட அது இருந்து கைப்பிடிச்சி தூக்கி காப்பாற்றும். அதனால தான் ஒவ்வொருத்தரும் உபாசனை அப்படிங்கிறது பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இந்த உபாசனைக்கு உரிய காலமாக இந்த காலமாக இருக்கனால இந்த காலகட்டத்தில் எடுத்துட்டிங்க. அதுவும் கரெக்டாக 45 நாள் அப்படிங்கிறதுலாம் 1.5 மாதங்கிறதுனால அந்த டைமுக்குள்ளே முதல் மண்டலத்தை நீங்கள் முடிக்க முடியும். அது மாதிரி பண்ணுங்கள். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித கோவிலுக்கு போகிறது, புனித யாத்திரை போகிறது, புனித நதிகளில் நீராடுறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இந்த 1.5 மாத காலகட்டத்துக்குள்ளே துலாஸ்தானம்னு ஒன்று இருக்குது. அந்த டைமில் ஒரு நதிகளில் நீராடக்கூடிய விஷயங்கள், காவேரி துலாஸ்தானம் பண்ணுங்கள். ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது மழை காலகட்டமாக இருக்கனால உங்களுக்கு துளாராசி எப்போவுமே அஷ்டமமாக இருக்கனால காவேரி நதிகளில் நீராடும்போது முக்கியமாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அதனால் ஆபத்துகள் கண்டங்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நதிகளில் நீராடுங்க, அது நல்லது. ஆனால் கவனமாக நீராடுங்க, அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு அது அஷ்டமமாக இருக்குங்க. இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைமு. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது சக்ஸஸ் ஆகிருக்காது. இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடைக்கும், வெளியில் இருக்கக்கூடிய ஆதரவுமே கிடைக்கும். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, பண்ணுங்கள். நல்ல லாபத்தை ஏற்படுத்த முடியும் உங்களால். அதே மாதிரி உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. அதே மாதிரி சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டானது. இவ்வளோ நாளாக நம்ம தாயாக மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைமு. இந்த டைமில் நல்ல அனுகூலமான விஷயங்கள்லாம் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. தொட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறதுனால உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் இது எல்லாமே ஈடேறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் 1.5 மாதம் இருக்க போது. அதனால் சூப்பரான டைமு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது, திடீர்னு ஒரு சொத்து சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர், ஒரு நல்ல கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். மீன ராசிக்காரங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை வழி ஆதாயம்னு சொன்னேன்ல, அதே மாதிரி உங்களோட பேரு புகழ் எல்லாமே பேசப்படும். நீங்கள் யார் என்ன அப்படின்னு உங்களுடைய இது வந்து புகழ்ந்து பாராட்டுவாங்க. ஒரு குட்வில் குட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கும். உங்களுக்குன்னு வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நீங்கள் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் போடுறதுக்கு இந்த 1.5 மாதம் கரெக்டாக யூஸ் ஆகும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் அபாரமான வளர்ச்சி, அதே மாதிரி பிரம்மாண்ட வளர்ச்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். 11ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் பேர் புகழ் எல்லாம் வளரும், சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள், வெளிநாடுகளுக்கு போய் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸை பண்ணுறது, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, அதே மாதிரி உங்களுடைய ராசியை பார்க்கறனால உங்களை பார்த்தாலே எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். திடீர்னு ஒரே நைட்டில் நீங்கள் வந்து வைரலாகி பட்டி தொட்டி எல்லாமே உங்களுடைய பேரு முகம் எல்லாமே போய் சேர்ற மாதிரி ஃபேமஸ் ஆகிறது, ஃபெமிலியர் ஆகிறது, பெரிய லெவலில் வர்றது, அந்த சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன ஒரு மாதம் இருக்கோ அந்த மாதிரி வந்து திடீர்னு ஒரு கூமாப்பட்டின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு பெரிய லெவலில் வைரல் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் ஒரு யோகம் இருக்குது. இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. பாராட்டுகள், விருதுகள், அங்கீகாரங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அதாவது லக்ஷ்மியோடைய ஸ்தானத்திலே குரு வந்து இருக்கனால நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள், அது மூலிமா வந்து திடீர்னு ஒரு நல்ல ப்ரொமோஷன், அதுவும் வந்து எந்த இடத்துலனா நீங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய துறையில் உங்களை உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நல்ல யோகம். இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஜென்மசனியோடைய தாக்கத்தினால நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து அந்த கஷ்டமெல்லாம் அப்படியே பலனாக மாறப்போகுது. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ
அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் வரப்போகுது. அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் யோகம். மீனராசியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு அந்த நெகட்டிவ்னு பேர் இருந்திருக்கலாம் அப்படியே தலைகீழாக மாறி பாசிட்டிவாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுமக்களுடைய அங்கீகாரங்கள், பொதுமக்களுடைய ஆதரவு, பொதுமக்களுடைய அன்பு, இது எல்லாமே கிடச்சிரும். பத்தாவதுக்கு மீடியா சப்போர்ட் வேறு உங்களுக்கு கிடச்சிரும். இது பத்தாதா அரசியல்வாதிகளுக்கு ஃபஸ்ட்டு மீடியா சப்போர்ட்டு, பொதுமக்களுடைய ஆதரவு, இது 2 இருந்தாலே ஜெயித்த மாதிரி தான். நீங்கள் எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசியல்வாதிகள் வந்து உங்களுக்கு என்ன திசாபுத்தி, அரசியல் இதில் நீங்கள் இருக்கீங்கன்னா என்ன திசாபுத்தி ஓடுதுன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன் முன்னேறத்துக்கு. அதே மாதிரி பெரிய லெவலில் அமைப்புகள், நல்ல அமைப்புகள்லாம் இருக்குங்க. இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 5ஆம் இடத்துல குரு வரனால நல்ல அனுகூலமான அமைப்புகள், படிப்பில் நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை, இந்த அமைப்புகள்லாம் இருக்குது. நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது. ஏற்கனவே இந்த சிவில் சர்வீஸ்க்கு இதுக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல இந்த அடுத்தது பெரிய லெவலில் போகிறது, ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது, பேங்க் எக்ஸாமில் பாஸ் பண்ணி பேங்க் வேலைக்கு போகிறது, காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக மாறி ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது, இதெல்லாம் அமைப்பு இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால உயர்கல்வி சார்ந்தவங்களுக்குலாம் சூப்பர். இந்த எம்ஃபில், பிஹெச்டி, பிஇ, எம்பிஏ இந்த மாதிரி படிக்கிறீங்க இல்லையா, அந்த கல்விக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் நினச்ச இடத்துல பிளேஸ்மெண்ட்டு, நினச்ச விஷயங்களை முடிக்க முடியும். ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணுவீங்க. பொதுவாகவே ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை குரு உங்களுக்கு கொடுத்துருவார். பொதுவாகவே வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு எனக்கு வேலை போயிடுச்சு, வேலை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் குரு ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்ய போகிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான். குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் தான் செய்வார். வேலை ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். தேடி போகிற விஷயத்தில் ஒரு இன்டர்வியூ 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க. பொதுவாகவே மீன ராசிக்கு குரு 5ல் வந்து லக்ஷ்மி ஸ்தானத்தில் வரதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல், யோகம், இந்த மாதிரி அமைப்புகள், உழைக்காத வருமானங்கள், பூர்வீக சொத்துக்கள், இந்த மாதிரி இது தந்தை வழி சொத்துக்கள், இது மாதிரி நிறைய காசு பணம் சேர்க்கறது, நல்ல லாபங்களை சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்குது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கூடயே நல்ல பாண்டிங், கணவன் மனைவி ஒற்றுமைகள், அதே மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஸு, காதல் ரீதியாக பாதிப்புகள் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து விடுதலையாகி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பலன் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.